கோவை துடியலூர் அருகே பூட்டிய வீட்டில் 2 சடலங்கள் மீட்கப்பட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சி நிலவுகிறது. கேரள மாநிலம் கோழிக்கோட்டைச் சேர்ந்த ஜெயராஜ் மற்றும் மகேஷ் ஆகியோர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இது கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் காவல்துறையினர் தற்போது துப்பு துலக்கி வருகின்றனர். கூடுதலான விவரங்களுடன் செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில். என்ன நடந்தது ஞானசேகரன், விவரமா சொல்லலாம்? வணக்கம் கோபால். கோவை அருகே உள்ள துடியலூர் பகுதியில் பூட்டிய வீட்டில் பேக்கரி மற்றும் ஸ்வீட் கடை உரிமையாளர்கள் 2 சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரளா மாநிலம் கோழிக்கோட்டைச் சேர்ந்த ஜெயராஜ் மற்றும் மகேஷ் ஆகியோர் துடியலூர் பகுதியில் பேக்கரி மற்றும் இனிப்பக கடை நடத்தி வந்துள்ளனர். இவர்கள் இருவரும் கடைக்கு வராததால் சந்தேகமடைந்த கடை ஊழியர்கள் விஸ்வநாதபுரம் பகுதியில் அவர்கள் வாடகைக்கு குடியிருந்த வீட்டிற்கு சென்றுள்ளனர். அங்கு வீடு பூட்டிய நிலையில் இருந்ததால் ஊழியர்கள் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்துள்ளனர். அப்பொழுது மகேஷ் என்பவர் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையிலும் ஜெயராஜ் தூக்கிட்ட நிலையிலும் சடலமாக காணப்பட்டனர். அதிர்ச்சி அடைந்த ஊழியர்கள் இது குறித்து துடியலூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த துடியலூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இது குறித்து துணை ஆணையர் சிந்து தலைமையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. முதற்கட்ட விசாரணையில் மகேஷை கொலை செய்துவிட்டு ஜெயராஜ் தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். பூட்டிய வீட்டில் 2 சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் துடியலூர் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இதுகுறித்து விசாரணைக்கு பின்னரே மேலும் விவரங்கள் விரைவில் வெளியாகும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோபால், விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.